வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று என்எம்எம்எஸ் தேர்வில் சாட் பகுதியில் அறிவியல் வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். 2020 வருடத்தில் உள்ள கேள்வித்தாள் இது. இதில் மோஸ்ட்லி என்னது வந்திருக்கும்னா 7ஆம் வகுப்பு பாடம் தான் நிறைய வந்திருக்கும். 8ஆம் வகுப்பு பாடத்தில் ஒரு 20-25% தான் வரும். 7ஆம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியலை நல்ல தரவாக படிங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகலாம். வினாயன் 111. மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அளக்கக்கூடியது. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று என்எம்எம்எஸ் தேர்வில் சாட் பகுதியில் 2020 ஆண்டிற்கான அறிவியல் வினாத்தாள் பகுதியினை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மருத்துவ வெப்பநிலைமானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையும் அளக்கக்கூடியது. மருத்துவ வெப்பநிலைமானியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ். சரியா? அதே இது செல்சியஸில் இது ஃபேரன்ஹீட்டில் கேட்டேன்னா இது 1 ஆன்சர். ஃபேரன்ஹீட்டில் கேட்டேன்னா 94 டிகிரி ஃபேரன்ஹீட். 94 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. அதிகபட்சது 108 டிகிரி ஃபேரன்ஹீட். 108 டிகிரி ஃபேரன்ஹீட். சரியா? ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் ஃபார்முலா கடந்த தொலைவு பை காலம். தொலைவு பை காலம். சரியா? இங்கே நம்பர் கொடுத்துருக்கிறதுலே வச்சு தொலைவு அப்படின்னா எதில் இருக்கும்? மீட்டரில் இருக்கும். 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் தொலைவுன்னு சொல்லுவோம். மீட்டரில் இருக்கும். அப்போ இதுதான் தொலைவு. இதை எடுத்துக்கிறணும். ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டருங்கிறது தொலைவு. 6 மணி நேரம் வர்றது காலத்துக்கு எடுத்துக்கிறணும். அப்போ வேகம் ஈக்குவல் என்னது வரும்? தொலைவு 42 டிவைடட் பை 6. சரியா? 42/6 எவ்வளோ வரும்? 7. இன்னும் 7 6 42, 1 6 6, 7 6 42. தட் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர் பெர் வினாடி வரும். கிலோமீட்டர் பை மணியில் வரும். 7 கிலோமீட்டர் பை மணியில் வரும். அப்போ 4 ஆன்சர் இதுக்கு. அடுத்தது மூன்றாவது கேள்வி. சிம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனவை. இதிலே ஒரு கேள்வி இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. சிலிக்கான் ஜெர்மானியத்தால் ஆனது. சிம் கார்டில் உள்ள சிப்புகள் எதனால் ஆனதுன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனது. ஏனெனில் அவற்றின் டேஷ் நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். அவற்றுடைய மின் கடத்து திறன் தான் நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். சரி, ஆன்சர் 3. அடுத்தது 4வது கேள்வி. அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. இது கூற்று கரெக்டு தான். சரியா? நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகும். ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் உருவாகும். சரி, அப்போ இது தப்பு. கூற்று 2 தவறு. கூற்று 1 கரெக்டு. அப்போ ஆன்சர் கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறு. சரியா? 4. அடுத்தது பொறுத்துக. கூலுமுக்கு என்னது? கூலுமுக்கு இதில் என்ன நொட்டேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரியா? இது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். I = மின்னோட்டம். I = மின்னூட்டம் பை காலம். மின்னூட்டம் பை காலம். அப்போ மின்னூட்டம் Q. ஐங்கிறது மின்னோட்டம். இதை வச்சுக்கிட்டே இதை சொல்லிடலாமா? Q இந்த இருக்கலாம். Q, இந்த Qவும் போடலாம். Q. சரி, இது அப்போ கூலும்ங்கிறது Q. அப்போ ஏக்கு 4 வரணும். ஏக்கு 4. இது 2ல் 1 தான் ஆன்சர். அப்போ ஏக்கு 4. ஆம்பியருங்கிறது என்னது?
மின்னோட்டம் வந்து ஆம்பியர் வரணும். பி ஆம்பியருங்கிறது ஐ. மின்னோட்டம் சரியா, மின்னோட்டம் ஐ ஈக்குவல் டு தான் இது ஆம்பியர் வரும். அப்போ அது 3, இது ரெண்டுமே வருது. அடுத்தது மின் கடத்து திறன். மின் கடத்து திறன் வந்து இந்த சிக்மா, இந்த குறிக்கு பேர் இந்த இப்படி போட்டு இப்படி போடணும். இதுக்கு பேர் என்னது, மின் கடத்து திறனுக்கு இந்த குறியீடு போடுவோம். அடுத்தது ஓம், ஓமுக்கு இந்த குறியீடு போடுவோம். இந்த இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும், ஓம். சரி, அப்போ வந்து 2 ஆன்சர், 2. கூலும்னா Q, ஆம்பியருக்கு I போடணும், மின்னோட்டம். சரியா. அடுத்து மின் கடத்து திறன் வந்து சிக்மா, ஓம் வந்து இந்த குறியீடு. அடுத்தது மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம். இது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அணுக்கடிகாரம், மிக துல்லிய தன்மை கொண்ட கடிகாரம் அணுக்கடிகாரம். அடுத்தது அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். 7. திரிசூல், அக்னி, ரோஹிணி, பிருத்வி. இதில் வந்து இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஏவுகணைகள் திரிசூல், அக்னி, பிருத்வி, இது 3. அப்போ பொருந்தாத ஒன்று ரோஹிணி, அது இஸ்ரோ வந்து அனுப்புனது ரோஹிணி. சரியா. அடுத்தது 8. ஒரு பொருள் ஒரு நிமிடத்திற்கு 3000 அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர் பெர் செகண்ட் எனில் அதன் அதிர்வெண். அதிர்வெண்ணுக்கு ஃபார்முலா இருக்குது. அதிர்வுகளின் எண்ணிக்கை பை வினாடி. அதிர்வுகளின் எண்ணிக்கை பை வினாடி அதிர்வெண். இங்கே அதிர்வுகளின் எண்ணிக்கை 3000 கொடுத்துருக்கு. அது ஒரு நிமிடம். ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடி. அப்படி தானே. அப்போ வந்து 3000 அதிர்வுகளின் எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. 3000 பை ஒரு நிமிடம் கொடுத்துருக்கு. அதை வந்து வினாடிக்கு என்ன போடணும்னா, ஒரு நிமிஷத்திற்கு 60 போடணும். 60 வினாடியாக மாற்றுங்க. 3000 பை 60க்கு ஒரு ஜீரோ கட்டாயிரும். 6 இது வந்து 5 30. இங்கே ஒரு ஜீரோ இருக்கிறது அப்படி போடணும். அப்போ 50 ஹெட்ஸ். அதிர்வெண்ணுக்கு யூனிட் வந்து ஹெட்ஸ். சரியா. அப்போ 50 ஹெட்ஸ் வந்து ஆன்சர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அதிர்வெண் ஈக்குவல் டு அதிர்வுகளின் எண்ணிக்கை பை வினாடி. அடுத்தது 119. அடுத்த கொஸ்டின் 9. ஒரு ஒளி ஊடுருவும் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 1.5 எனில் அதன் வழியே செல்லும் ஒளியின் திசை வேகம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்படிதானே. அப்போது இதில் வந்து மியூ வந்து ஒளியின் திசை வேகம். ஒளிவிலகல் எண் கண்டுபிடிக்கிறது மியூ. அப்போ மியூவுக்கு ஃபார்முலா காற்றில் ஒளியின் திசைவேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். அதுதான் அதோடைய ஃபார்முலா. காற்றில் ஒளியின் திசைவேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். இப்போ காற்றில் ஒளியின் திசைவேகம் நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். 3 இன்ட்டு இது வந்து மனப்பாடமாக தெரியணும். 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் பை ஊடகத்தில், இங்கே வந்து கண்ணாடிங்கிற ஊடகம் எடுத்திருக்காங்க. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு. ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், அதன் வழியே செல்லும் ஒளியின் திசைவேகம் தான் கேட்டிருக்கு. அப்போ ஊடகத்தில் செல்லும், அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் மியூ வந்து இங்கே கொடுத்துருக்கு 1.5. அப்போ ஊடகத்தில் ஒளியின் திசைவேகமாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனோம்னா, ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தை இங்கே வச்சோம்னா இது 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் பை 1.5. இதை கட் பண்ணால் 1.5 ஒரு நேரம்னா இது 2 நேரம் போகும். சரி. அப்போ ஆன்சர் 2 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு. அப்போது கண்ணாடியில் ஒளியின் திசைவேகம் வந்து 2 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டுங்கிறது இங்கே ப்ரூஃப் ஆயிட்டு. சரியா. இதுதான் ஆன்சர். 10⁸ 2 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அடுத்த கணக்கு போவோம். ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள டேஷை சார்ந்தது. இப்போது அதில் பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது 360/θ - 1. இதை வந்து தீட்டா வந்து அந்த கோணம். அப்போ எதை சார்ந்து இருக்கும், இந்த கோணத்தை சார்ந்து தான் பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. இந்த கோணத்தை வச்சு தான் பிம்பங்களே கிடைக்கும். அப்போது சாய்வு கோணத்தை சார்ந்தது தான் ஆன்சர். சரியா. அடுத்தது 121.
ஒரு நேர்கோட்டு பாதையில் ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 கிலோமீட்டர் பை மணி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 கிலோமீட்டர் பை மணி என்ற திசைவேகத்தினை அடைகிறது. அக்காரானது சீரான எதிர் முடுக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர் முடுக்கம்னாலே மைனஸில் தான் மோஸ்ட்லி ஆன்சர் வரும். நம்ம இதில் ஃபார்முலா முடுக்கம் ஈக்குவல் ஃபார்முலா V மைனஸ் யூ பை டி, இதுதான் ஃபார்முலா. முடுக்கம் ஏ ஈக்குவல் டு V மைனஸ் யூ பை டி. இப்போ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். V மைனஸ் யூ, V என்னது நம்மளுக்கு இறுதி திசைவேகம், U ஆரம்ப திசைவேகம். அப்போ இதில் ஆரம்ப திசைவேகம் என்னது? U என்னது நேர்கோட்டு பாதையில் என்ற திசைவேகத்தில் 36 கிலோமீட்டர் பை மணிங்கிறது தான் U. இதை யூன்னு எடுக்கணும். திசைவேகத்தில் இயங்கி கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில், அப்போ இது டி 10 வினாடி, வினாடின்னு கொடுத்ததா டி. கிலோமீட்டர் பை மணின்னு இருக்குது. இது அடுத்து 18 கிலோமீட்டர் பை மணி என்ற திசைவேகத்தினை அடைஞ்சிட்டு, அப்போ அது இது வி. சரியா? தொடக்க திசைவேகம் யூ, ஆரம்ப திசைவேகம் யூ, வி இறுதி திசைவேகம். அப்போ எடுத்துக்கொண்ட நேரம் 10. அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் விக்கு பதிலாக என்ன போடணும்? நம்ம V என்னது 18, நம்மளுக்கு 18 கழித்தல் U 36 பை 10. சரியா? இதில் 18ல் 36 போகாது. அப்போ 36ல் 18 கழிக்கணும், மீதி 18 வரும். பெரிய எண் 36னால அதனுடைய குறி மைனஸ். இப்போ மைனஸ் 18 பை 10ன்னு வருது. அடுத்தது கீழே 10 இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 1.8 மீட்டர் பெர் வினாடி. அப்போ மைனஸ் 1.8, 2 ஆன்சர் மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். சரியா? 2 மணி கீழே 2 மணி இருக்கும்போது மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர்னு வரும். சரியா? அடுத்தது ஓரணு மூலக்கூறுனாலே யார்? மந்த வாயுக்கள் தான் ஓரணு மூலக்கூறு. சரியா? ஓரணு மூலக்கூறு. ஈரணு மூலக்கூறுன்னு சொல்லும்போது ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள் சொல்கிறேன். அப்போ ஏக்கு 2, ஏக்கு 2. சரி, இதை வச்சுக்கிறோமே. ஏக்கு 2. பி ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன், நம்மளுக்கு வரும் ஆக்சிஜன், ஹைட்ரஜன். சரியா? நைட்ரஜன் வரலாம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்லாம் நைட்ரிக் ஆக்சைடு வரலாம். சரி, இதெல்லாம் என்னது? ஈரணு மூலக்கூறு. அடுத்தது மூவணு மூலக்கூறு நல்லா தெரிஞ்சுக்கிறோன்னா ஓசோன். பல அணு மூலக்கூறில் சல்ஃபருக்கு 8 வரும். அப்படி தானே? பல அணு மூலக்கூறில் சல்ஃபர், பாஸ்பேட்டு. இது 7ஆப்பு புக்கில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கு. சரியா? அப்போது ஏக்கு இது ஓரணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிள், ஈரணு மூலக்கூறுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கு. ஏக்கு 2, ஓரணு மூலக்கூறு மந்த வாயுக்கள். அப்போ ஏ 2, ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன் பி 3, சி 4, மூவணு மூலக்கூறுக்கு பல அணு மூலக்கூறுக்கு சல்ஃபர் டி 1. இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். பின்வருவனற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன? உருகுதல், உறைதல், துருப்பிடித்தல், கொதித்தல், நொதித்தல், தயிராதல், ஆவி சுருங்குதல். இதுவுமே 7ஆப்பு புக்கிலலாம் உண்டு. உருகுதல்னால் இப்போ நீர் எடுத்துக்கிட்டோன்னா உருகி திரும்பவும் நம்மளுக்கு நீராக கிடச்சிரும். அப்போது அதே பொருள் வேதியியல் மாற்றத்தில் மாற்றங்களே இல்லாமல் அதே பழைய பொருளை நம்மளுக்கு கிடைக்கணும். இயற்பியல் மாற்றங்கிறது உருகுதல், இந்த உறைதல், கொதித்தல். நீரை வச்சு பாருங்களேன். உறைதல் பனிக்கட்டி ஆயிரும். நீர் போய் ஃப்ரீசரில் வைக்கும்போது பனிக்கட்டி திரும்பவும் உருக வச்சிடலாம், நம்ம நீர் ஆயிரும். கொதித்தல், நீர் கொதித்து நீர் ஆவியாக வாயு நிலைக்கு மாறும். ஆவி சுருங்குதல். இந்த 4ம் எனது இயற்பியல் மாற்றம். அதுலேயே துருப்பிடித்தல்ங்கிறது திரும்ப பிடிக்க முடியாது, நம்மளால் கிடைக்காது. தயிராதல், நொதித்தல்ங்கிறலாம் என்னது? வேதியியல் மாற்றம். அப்போ 1, 2, 3, 4 மாற்றங்கள் எனது இயற்பியல் மாற்றம். இதில் அடுத்தது 124. ஈஸ்ட் என்பது, ஈஸ்ட் ஒரு பூஞ்சை, ஒரு வினையூக்கியாகவும் பயன்படுது. பூஞ்சை எல்லாருக்கும் தெரியும், காளான் பார்த்துருப்போம் நம்ம, அப்படி தானே? அடுத்தது வினையூக்கின்னு சொல்லும்போது
அந்த நொதிக்க ரொட்டி மாவுலலாம் சேர்ப்பாங்க, அதில் வரும். நுண்ணுயிர்லேயும் ஈஸ்ட் வருது. அப்போ இது அனைத்தும். அனைத்துங்கிற ஆன்சர் தான் இதில் கரெக்ட். அடுத்தது கூற்று. பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. பனிக்கட்டி வெளியில் இந்த ஃப்ரீசரை விட்டு வெளியில் வந்தாலே உருகி நீராயிடும். மேற்கண்ட நிகழ்வு வெப்பம் ஏற்கும் மாற்றம் ஆகும். இதுவும் கரெக்டு தான். என்ன அப்போது ஏ வந்து கரெக்டு. இந்த காரணம் வந்து இந்த ஏஐ வந்து விளக்குதா விளக்கலையா? விளக்கவில்லைன்னு ஒன்று கொடுத்துருக்கு, இது விளக்குகிறது. இது சரிதான். அப்போ விளக்குகிறது 4 தான் ஆன்சர் கரெக்ட். சரியா? அடுத்தது பொறுத்துக்க. இது வந்து இயற்கை பலபடி இதெல்லாம் என்னன்ட்டு 7ஆம் கிளாஸ் பாடத்தில் பலபடி இயற்பியலில் இருக்குது. பாலிமர் கெமிஸ்ட்ரி இயற்கை பலபடி. இயற்கை பலபடிக்கு முதல் லைனே இயற்கை பலபடி செயற்கை பலபடியில் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இயற்கை பலபடி அப்படின்னா என்னதுன்னா மனித உடல், ஏக்கு 3. அடுத்தது செயற்கை பலபடிங்கிறது பிளாஸ்டிக். சரியா? பிளாஸ்டிக் சொல்லலாம். அடுத்தது எனது புரத பலபடி. புரதம் அப்படின்னாலே தோலில் புரதம் இருக்குது. கார்போஹைட்ரேட் பலபடி செல்லுலோஸ். அப்போது ஏக்கு 3 இது, ஏக்கு 3, பிக்கு 4. செயற்கை பலபடி பிளாஸ்டிக், புரத பலபடி தோல், கார்போஹைட்ரேட் பலபடி செல்லுலோஸ். இதை கொஞ்சம் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த பலபடிகளில் அது உதாரணம் இருக்க தான் செய்யுது இன்னும் நம்ம புக்கில். அடுத்தது நெகிழி உண்ணும் பாக்டீரியா. இதை கொஞ்சம் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கோங்க. ஐடனெல்லா சகியான்சஸ். ஒரு 10 நேரம் சொல்லி பாருங்கள், வந்துடும் பேரெல்லாம். ஐடனெல்லா சகியான்சஸ். இதை வந்து அடுத்தது எழுதியும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். இது கரெக்டு. புரோட்டான் வந்து கிடையாது, ஜான் டால்டன் கிடையாது. டால்டன் அணுக்கொள்கை வந்து வேறு. புரோட்டான் வந்து கோல்ஸ்டீன். சரியா? கோல்ஸ்டீன் அவங்க வருவாங்க. அப்போ இது தவறு. பொருந்தாத இணை வந்து இது. நியூக்ளியஸ் வந்து ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், எலக்ட்ரான் ஜே தாம்சன். சரியா? அடுத்தது கார்பன் மோனாக்சைடு டேஷுக்கு வழிவகுக்கிறது. அடுத்த கேள்வி 129. கார்பன் மோனாக்சைடு எதுக்கு வழிவகுது? சுவாச பிரச்சனை வரும். உலக வெப்பமயமாதல் கார்பன் மோனாக்சைடு வரதான் செய்யும். அமிலமழையும் வரும். வாந்தி வராது. இந்த 3 ஆன்சருமே இதில் கரெக்டு தான். சரியா? 3 ஆன்சரும் கரெக்டு. எதை டிக் பண்ணாலும் நம்மளுக்கு கட்டாயம் இதில் வந்து மார்க் வரதான் செய்யும். சரியா? அடுத்தது 130. H3PO4 எதிரயனி. இது வந்து 8th பாடத்தில் எதிரயனி நேரயனிலாம் வரதான் செய்யுது. அதை பார்த்துக்கோங்க. இது எதிரயனி கேட்கும்போது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை விட்டுருங்க. 2வது டேர்மில் இருக்கல அதை தான் எடுக்கணும் எதிரயனிக்கு. இந்த இது PO4 இந்த இங்கே கீழே கொடுத்துருக்க 3 அந்த மேலே தூக்கி போட்டுடணும். எதிரயனினால் 3 மைனஸ் போடணும். சரியா? PO4 மேலே 3 இந்த இடத்துல 3 மைனஸ் போடணும். எதிரயனிங்கும் போது அந்த மைனஸ் இருக்கணும். சரி, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. PO4 3 மைனஸ். அடுத்தது சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆல்கலினாலே நீரில் கரையும் காரம். இதுதான் கரெக்டு. சரியா? நீரில் கரையும் காரம். அடுத்தது காரம்ங்கிறது என்னதுன்னா இது தப்பு. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். காரம்னாலே சிவப்பு லிட்மஸ் தாளை தான் நீளமாக மாற்றும். அப்போ இது நம்மளுக்கு தவறு. அடுத்தது அமிலங்கள் மின்சாரத்தை கடத்தும். அமிலங்க வந்து பேட்டரியிலலாம் அமிலம் வருது. அப்போ அது மின்சாரத்தை கட்டாயம் நைட்டு இது சிட்ரஸ் ஆசிட் இருக்குல்ல, எலுமிச்சப்பழத்தில் இருக்கிறது, அதிலெல்லாம் நம்ம பல்ப் எரிய விட்டு காட்டியிருப்போம், பார்த்துருப்போம். அதனால் இதுவும் கரெக்ட். அப்போ நம்மளுக்கு ஏயும் சியும் சரியான இணைங்கும் போது ஏயும் சியும். சரியா? காரம் வந்து தப்பு. அடுத்தது எக்ஸ்கதிர் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படும் உலோகம் வந்து என்னதுன்னா காரியம். இது வந்து உலோகத்தின் பயன்களில் வந்து இருக்குது நம்மகிட்ட. 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. தானியங்கி வாகனங்களின் மின்கலன்களிலும் இது வந்து பயன்படுது. சரியா? காரியம் பயன்படுது. எக்ஸ்கதிர் இயந்திரங்களையும் லைன் பை லைன் சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும் புக்கை படிச்சிங்க அப்படின்னா நீட்டாக ஸ்கோர் பண்ணிடலாம். 35 மார்க்குக்கு 30யாவது நீங்கள் எடுத்துடலாம். சரியா? சயின்ஸில் 35 மார்க்ஸ் வரும், சோஷியல் 35. இது ரெண்டும் 70. அப்போ நம்ம தான் படித்தாகணும். அந்த இது வழியே இல்லை. புக்கை லைன் பை லைன் டெய்லி ஒரு லெசனை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயம் நம்மளுக்கு வந்து வின் பண்ணிடலாம். இது வந்து பேஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆல்சோ. திஸ் லெசன்ஸ் ஆர் பேஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி.
உங்களுக்கு என்எம்எம்எஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது, எல்லா பரீட்சைகளுக்கும் இதுதான் பேஸ். அதனால கொஞ்சம் நல்ல தரோவா படிங்க. அடுத்தது பொறுத்துக 133 தூண் வேர். தூண் நம்ம வந்து ஆலமரம் வந்து எல்லா இடங்களையும் பார்த்துருப்போம். வேர் வந்து மேலேருந்து கீழே நோக்கியும் வரும். சரியா? அப்போ வந்து தூண் வேர் அப்படின்னாலே யார் ஞாபகம் வந்துடணும்? ஆலமரம். சரியா? அடுத்தது முட்டுவேர். முட்டுவேர் அப்படின்னா கரும்பு. சரியா? முட்டுவேருக்கு கரும்பு. அப்போ பிக்கு 3, ஏக்கு 2 இதாக இருக்கும். சரியா? அடுத்தது குமிழம். குமிழம்னா பூண்டு. குமிழம்னாலேயே பூண்டு. பற்று வேர் வந்து வெற்றிலை. வெற்றிலை வந்து பற்றி கொண்டே தான் போகும். அதனால் பற்று வேர்னா வெற்றிலை. தூண் வேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னது சொல்கிறேன்? ஆலமரம், முட்டுவேர் வந்து கரும்பு, குமிழம் வந்து பூண்டு, பற்று வேர் வெற்றிலை. 1 ஆன்சர். சரியா? தாவர அதேமாதிரி இதுவுமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தாவர உலகின் மிகச்சிறிய விதை வந்து ஆர்க்கிட்டு. சரியா? ரெட்டை தேங்காய் மிகப்பெரியதுன்னு இருக்கும். மிகச்சிறியது ஆர்க்கிட்டு. அடுத்தது கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய். இந்த பேரெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். ஆஸ்பெர்ஜில்லஸ். ஆஸ்பெர்ஜில்லஸ் கோழிகளுக்கு பூஞ்சையினால் உருவாகும் நோய். அடுத்தது ஈர்களில் இரத்த கசிவு தீர்வு காண என்னதுன்னா சிட்ரஸ் பழம் சாப்பிடணும். சரியா? ஈர்களில் இரத்த கசிவுக்கு தீர்வு காண என்ன பழம் சாப்பிடணும்? சிட்ரஸ் பழம் சாப்பிடணும். 136. அடுத்தது 137 பார்ப்போமா? ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் துவாரம். இப்போ இதில் ஒரு செல் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு செல் இருக்கும். இப்படி இது நடுவில் ஒரு துவாரம் போட்டு காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு 7ஆப்பில் வருது. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சொல்லுங்கள் பார்ப்போம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா. கரெக்ட். பிளாஸ்மோடெஸ்மாட்டா. சரியா? ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்ளும் துவாரம். நடுவில் ஒரு துவாரம் காணப்படும். அதுக்கு பேர் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. அடுத்தது தேங்காயின் தாவரவியல் பேர். தாவரவியல் பேரில் 7ஆப்பில் வருது. எல்லா 8லேயும் கொஞ்சம் வரும். 7ஆம் கிளாஸில் அந்த வகைப்பாட்டியலில் வரதான் செய்யுது. அது வந்து காக்கஸ் நியூசிஃபெரா. அதில் உள்ள இதெல்லாம் நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. காக்கஸ் நியூசிஃபெரா. சரியா? அடுத்தது பொருந்தாத இணைகளை கண்டறியவும். பொருந்தாத இணை சொல்லும்போது மெல்லுடலிகள். மெல்லுடலிகள்னு சொல்லும்போது கடினமான உடல் மற்றும் ஓடு இல்லாத. அதுக்கு ஓடு காணப்படுது. சரியா? மெல்லுடலிகள். அப்போ வந்து இது வந்து தவறு நம்மளுக்கு. பொருந்தாது. அதுவும் பொருந்தாதான். மெல்லுடலிகள் இந்த ஆன்சர் பொருந்தாது. அதுக்கு ஓடு இருக்குது. சரியா? மெல்லுடலிகளுக்கு கால்சியத்தால் ஆன ஓடு இருக்குன்ட்டு இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நத்தை, கணவாய் மீன், ஆக்டோபஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது கணுக்காலிகள். கணுக்காலிகள்னு சொல்லும்போது அது கண்டங்கள். உடல் வந்து கண்டங்கள் இருக்கும். இணைப்புகள் இல்லா கால்கள். இணைக்கால்கள் வந்து இருக்குது. இணை உறுப்புகளால் ஆனதுன்னு போட்டிருக்கு நம்மளுக்கு. அப்போ இது ரெண்டுமே தப்பு. ஏயும் பியும் அது வந்து பொருந்தாது. சரியா? அப்போ வந்து ஏ மற்றும் பி மட்டும். சரியா? இது ரெண்டும் கரெக்டாக. அதுக்கான விட்டுறாதீங்க. ரெண்டையும் வாசித்து பார்த்துக்கோங்க. தட்டை புழுக்கள்னால் சுடர் செல்கள், வளைதசை புழுக்கள் கண்டங்களால் ஆன உடல். சரி, இது ரெண்டும் கரெக்டு. அடுத்தது இலை வடிவ உடைய பாசி ஸ்பைரோகைரா. இலை வடிவமுடைய பாசி வந்து ஸ்பைரோகைரா. 140. அடுத்தது 141. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஷ் என்றும் வெளியே உள்ள திரவம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. உட்கருவின் உள்ளே வந்து உட்கருனாலே நியூக்ளியஸ். அதில் இங்கிலீஷில் அதோடைய பேர் நியூக்ளியஸ். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. நியூக்ளியோபிளாசம். உட்கருவுக்கு உள்ள நியூக்ளியோபிளாசம். வெளியில் வர்றது என்னது? சைட்டோபிளாசம். உட்கருவுக்கு வெளியில் இருக்கிறது சைட்டோபிளாசம், உள்ளே இருக்கிறது நியூக்ளியோபிளாசம். சரி, அதை மட்டும் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கிறோம். அது அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. அதில் ஜிங்கோ ஃபைலோப்பா, பைனஸ், சைலோட்டம், சைக்கஸ். சரியா? இதில் வந்து சைலோட்டம் வந்து டெரிடோஃபைட்டா. சைலோட்டம் மட்டும் எதில் இருக்குது? டெரிடோஃபைட்டாவில் இருக்குது. ஜிங்கோ ஃபைலோப்பா, பைனஸு, சைக்கஸ்லாம் திறந்த விதை ஜிம்னோஸ்பர்மில் இருக்குது. ஜிம்னோஸ்பர்மில் திறந்த விதை தாவரம். சூர்பையில் அந்த விதைகள் இருக்காது. சூர்பை இல்லாமல் விதைகள் இருக்குது. சூர்பை இல்லை, திறந்த விதைகளாக இருக்குது. யாரிலலாம்? சைக்கஸ், பைனஸ், ஜிங்கோஃபைலா. அப்போது
அதெல்லாம் ஜிம்னோஸ்பேர்மில் வருது. சைலோட்டம் வந்து டெரிடோஃபைட், அதனால சைலோட்டம் தான் ஆன்சர். சரியா? அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பிரியான்கள் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டிருக்கும். பிரியான்களுக்கு டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் கிடையாது. அப்போ இது தப்பா? நுண்ணுயிர்களால் நடைபெறும் நொதித்தலின் மூலம் கரிம அமிலங்கள், ஆல்கஹால்கள் மற்றும் எஸ்டர்கள் உருவாகின்றன. நுண்ணுயிரி வந்து நொதித்தல் மூலம்தான் ஆல்கஹால்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்படுற புக்கில் இருக்குது. சரியா? அப்போ இது கரெக்டு. அடுத்தது ஈஸ்ட்கள் லைபேஸ் என்னும் நொதியின் உதவியினால் நொதித்தலில் ஈடுபடுகிறது. லைபேஸ் கிடையாது. அப்போ சைமேஸ், இதுக்கு பேர் லைபேஸ் இல்லை, இதுக்கு பேர் சைமேஸ். ஈஸ்ட்கள் சைமேஸ் என்னும் நொதியின் உதவியினால் நொதித்தலில் ஈடுபடுகின்றன. கிளாமிடோமோனஸில் பால் மற்றும் பாலில்லா முறையில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது கரெக்டு. சரியா? அப்போ இவன் வந்து சரியான கூற்றை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பியும் டியும் கரெக்ட், 2 ஆன்சர். சரியா? அடுத்தது 144. இது டேஷ் கிடையாது. லென்ஸுக்கும் விழி லென்ஸு படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திராவகம். ஆக்வஸ் திரவம் தான் அந்த லென்ஸுக்கும் விழி லென்ஸுக்கும் படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திராவகம். ஆக்வஸ் திரவம். சரியா? கண்ணில் வருது. கண் பாடத்தில் பாருங்கள், பயாலஜியில் அதில் வந்துச்சு. அடுத்தது இதை பாருங்கள், இதை நல்ல கவனமாக பாருங்கள். 145. கீழ் மூட்டு வந்து ஒரு திசையில் மட்டுமே. எதெல்லாம் ஒரு திசையில், எதெல்லாம் 2 திசை, எதெல்லாம் 3 திசைன்னு காட்டியிருக்கு. சரியா? கீழ் மூட்டு வந்து ஒரு திசையில் மட்டுமே இயங்கும். இது எதுலெல்லாம் இருக்குது? முழங்கால், முழங்கை, கணுக்கால். முழங்கால்னு தெரியுங்களா? முழங்கால், முழங்கை, கணுக்கால், அதில் உள்ளது தான் என்னது? கீழ்மூட்டு. ஒரு நிமிஷம். தவறான இணை. சரியா? தவறான இணையை சொல்லியிருக்கு. தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். கீழ்மூட்டு வந்து ஒரு திசையில் மட்டுமே இயக்கம். அடுத்து இது முழங்கால், முழங்கை, இது வந்து ஒரு திசையில் மட்டுமே இருக்கும். அடுத்தது முண்டனையா மூட்டு. முண்டனையா மூட்டு வந்து 2 திசைகளில் இருக்கும். மணிக்கட்டில் இருக்குது முண்டனையா மூட்டு, அது 2 திசைகளில் இருக்கும். அடுத்தது பந்து கிண்ண மூட்டு வந்து 3 திசைகளில் இருக்கும். இந்த 2மே திசைகள் தோள்பட்டை, இடுப்பு, அதில் உள்ளது பந்து கிண்ண மூட்டு. சரியா? இந்த 2க்குமே என்னது தப்பாக இருக்குது? திசைகள் தப்பாக தான் போட்டிருக்கு. சரியா? திசைகள் தவறுதலாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தவறான இணைகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு போடும்போது இது 2மே பியும் சியும் தவறு. இதில் பி மற்றும் சி தான் தவறு. சரியா? இது வரைக்கும் அறிவியல் வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது புரியுதா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன? தேங்க்யூ.